கர்த்தர் மகிழ்ந்ததாக இன்றைய வசனம் சங்கீதம் 85 5ஆம் வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தர் மகிழ்ந்ததாக இந்த வசனம் பார்க்கும்போது அந்த உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோன்னு கேட்டிருப்பார். வாழ்க்கை அநேக காரியங்களில் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இஸ்ரேல் ஜனங்களுடைய நம்பிக்கை எல்லாம் இசைகள் 37 கூட அவரோட நம்பிக்கை, அது இஸ்ரேல் ஜனங்களுடைய நம்பிக்கை. அவங்க சிறையிருப்பில் பார்க்கும்போது அவங்களோட நம்பிக்கை எல்லாம் போயிடும். இனி நமக்கு ஒரு திருப்பு கிடையாது, இனி நமக்கு ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை, நமக்கு ஒரு சாட்சியின் வாழ்க்கை, நமக்கு ஒரு ஆசீர்வாதமான பாதை கிடையவே கிடையாது அப்படின்னு நம்பவே முடியாது. சொன்ன கூட நம்ப முடியாத மாதிரி நம்பிக்கையில் உலர்ந்து போயிருக்கும்போது அங்கே ஒரு கர்த்தருடைய வார்த்தை அவங்க எழும்புறாங்க. அது ஒரு சாட்சியாக சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி தான் வேதம் சொல்லுது, ஒரு மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா உயிர்ப்பிக்காது அப்படின்னு இருக்கும். அது வியாதியாக இருக்கலாம், டாக்டர் நீ அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. எந்த காரியத்துலையாவது இனி அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு உயிர்ப்பிட்ட வரும்போது மறுபடி இந்த ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருப்பாங்க. அப்படி ஒரு காரியம் நீங்கள் வரும்போது, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் அது வாய்ப்பே இல்லைன்னு இருக்கும், முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும். அது ஆரோக்கியமோ வியாதியா எந்த காரியமோ இனி வாய்ப்பே இல்லைன்னு இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஒரு உயிர்ப்பிக்க கொடுக்கும்போது நீங்கள் எப்படி கர்த்தருக்குள் இருப்பீங்க? அந்த வேதம் சொல்லுது, உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஒரு உயிர்ப்பிக்கிறது, ஒரு உலர்ந்து போன எலும்புகள் மறுபடியும் உயிர்ப்பியமான இசைக்கேல் கர்த்தர் கேட்கும்போது இவர் சொல்லுவார், நீரே அறிவுன்னு சொல்லுவார். எனக்கு தெரியாதுப்பா இது எப்படி எப்படி ஆனால் நீர் நினச்சா எழும்போம், ஆனால் உலக ரீதியாக முடியாது. அது நீரே அறிவுன்னு சொல்லுவார். அது மறுபடியும் எழும்பி கால் உண்டு பெரிய சேனையாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் இனி அவ்வளோதான் இருந்தாலும் ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்டிப்பாக அந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கை உயிர்ப்பிப்பார். அந்த காரியம் உயிர்ப்பிக்கப்படும். நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறதும், பூமியில் சாட்சி வாழ்க்கை வளர்க்கும். மறுபடியும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த பூமியில் சாட்சி தருவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பு தேவனுக்கு அபிஷேகம் வராங்க.